ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களின் நன்றிகள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யோவான் ஸ்நானனை குறித்து நாம் பார்த்து வருகின்றோம். யோவான் ஸ்நானனுடைய அப்பா அம்மா சகரியா என்றும் தாயார் எலிசபெத் என்றும் நமக்கு தெரியும். அவர்கள் இருவருமே வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று நாம் வேதாந்தத்தில் நாம் வாசிக்கிறோம். அவருடைய வேண்டுதல் தனக்கு ஒரு குமாரன் வேண்டும் என்பதாக இருக்கிறது. தேவதூதன் அவனை நோக்கி, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரன் எலிசபெத் பெற்றெடுப்பால், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷ மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கப்பட்டோம். யோவான் ஸ்நானனுடைய உணவு காட்டு தேனும் வெட்டுக்கிளியுமாய் இருந்தது. அவனுடைய உடை தோல் உடைகளாக இருந்தது என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். யோவான் ஸ்நான நிமித்தமாக அநேகருக்கு சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்கின்ற வார்த்தை அற்புதமான ஒரு வார்த்தை. தேவனுக்கு நான் நன்றி சொல்லுவோம்.